ரெஃபரன்ஸ் டிபிஎஸ் நான் ஹோமோஜினியஸ். இதில் எப்படி கொஸ்டின் கேட்குறேன் நான் ஹோமோஜினியஸ் டிபிஎஸ் yn plus 2 plus yn equal to 2. So given the condition, any condition கொடுக்குறீங்கன்னா y0 equal to y1 both values are 0. நம்ம ஈஸியாக தான் கொடுத்துக்கலாம், கஷ்டமான ப்ராப்ளம் போடுவோம். ஃபஸ்ட் ஈஸி இருக்கு, கஷ்டம். சரி, இப்போ என்ன பண்ண போகிறோம், இஜெட் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுக்க போகிறோம். நான் டேரெக்டாக போட்டோம், ஆல்ரெடி என்ன ஸ்டெப் வருமோ அதை சொல்லிட்டேன். இப்போ டேரெக்டாக போடலாம். அப்போ என்ன கிடைக்குது, இஜெட் ஆஃப் yn plus 2 plus z of yn equal to z of 2. என்ன கிடைக்கும், இது ஃபார்முலா அப்படி என்ன கிடைக்கும், z ஸ்கொயர் கேபிட்டல் y of z minus z ஸ்கொயர் small y of 0 minus z y of 1 plus இது என்ன கிடைக்கும், கேபிட்டல் y of z. இது வந்து 2 வந்து கான்ஸ்டன்ட், z of 1. z of 1 ஓட ஃபார்முலா z divided by z minus 1. சரி, அப்போ இங்கே வேல்யூஸ் கொடுத்துட்டாங்க. y of 0 ஓட வேல்யூ y of 1 ஓட வேல்யூ 0ன்றாங்க. அப்போ ரெண்டுமே 0 டேரெக்டாக இது ரெண்டுமே என்ன ஆயிடுச்சு, டேரெக்டாக 0 ஆயிடுச்சு. கரெக்டாக ஆப்ஷன் வந்து ரெண்டுமே 0 சொல்லிட்டாரு, அதனால இது ரெண்டுமே டேரெக்டாக 0 அப்படிங்கிறது 0. ஆமா சார். ஓகே, அப்போ இது ரெண்டும் தான் இருக்குது. இது ரெண்டுக்கு நம்ம என்ன போகிறோம், y of z வெளியே எடுக்க போகிறோம். அப்போ y of z வெளியே எடுத்துனா நமக்கு என்னடா கிடைக்குதுன்னு, y of z வெளியே எடுத்துனா என்ன கிடைக்குது, z square plus 1 sir. z square plus 1 equal to 2 into z by z minus 1. ஓகே, அப்போ என்ன கிடைக்குது, y of z கேபிட்டல் y of z equal to 2z z minus 1 into z square plus 1. ஓகே, இத வந்துட்டு நம்ம பார்ஷியல் ஃபிராக்ஷன்ஸ், ஆமா, இன்வெர்ஸ் எடுத்துட்டு பார்ஷியல் ஃபிராக்ஷன். இங்க வந்து இன்வெர்ஸ் எடுத்து அப்ப 2 வந்து கான்ஸ்டன்ட் இன்வெர்ஸ் ஆஃப் z வந்து கொடுத்துறோம், அதனால அந்த z அப்படியே வச்சுக்க போறோம். மீதி இருக்கு ஓகே சார், z minus 1 into z square plus 1. சரி, அப்ப என்ன ஆகுது, நம்ம இந்த டைம் மட்டும் தான் கன்சிடர் பண்ண போறோம். இந்த டைம் அப்படியே தான் இருக்க போது, மீதி இருக்கிற டைம் கன்சிடர் பண்ண போறோம். ஓகே சார். 1 by z minus 1 to z square plus 1 equal to என்ன ஃபார்மேட்மா, பார்ஷியல் ஃபிராக்ஷன்ல என்ன ஃபார்மேட், a by z minus 1 plus dx plus c divided by z square plus 1. அப்ப என்ன போறோம், LCM எடுக்க போறோம். அப்ப 1 equal to a into z square plus 1 plus bz plus c into z minus 1. சரி, அப்ப 3 வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்ப 3 டைம் z வேல்யூ சப்ஸ்டிட் பண்ண போறோம். இங்க 2 வேல்யூ தான் 2 போடுறோம். இங்க 3 a b c கண்டுபிடிக்க போறோம். அப்ப 3 வேல்யூ z கண்டுபிடிக்கணும். அப்ப எப்படி என்ன பண்ணணும், z equal to 1 அப்ளை பண்ணலாமா, பண்ணலாம் சார். அப்ப z equal to 1 அப்ளை பண்ணா ரைட் ஹேண்ட் சைடு என்ன ஆகுது, இது ஃபுல்லா 0, z equal to 1 போட்டு இது ஃபுல்லாவே 0 வரும். அப்ப a கொடுத்த வேல்யூ 1 plus 1 2, அப்ப 2a வருது. அப்ப a equal to 1/2 வெச்சுக்கலாமா, 1/2. ஆமா சார். சரி, அடுத்து z equal to என்ன எடுக்க போறீங்க, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து பாத்தீங்க z இது வந்து 0 னு வெச்சுங்க, ஏன்னா வெறும் z தான் இருக்குது. அந்த இடத்துல z equal to என்ன எடுக்க போறோம், 0 னு அப்ளை பண்ண போறோம். அது b டேப் 0 வரும், கரெக்ட்டுங்களா. அப்ப z equal to 0 னு அப்ளை பண்ணுங்க, என்னடா கிடைக்குது, 1 equal to 0 அப்ளை பண்ணா 0 plus 1 வந்து a, அப்போ a எடுக்கிறோம். இங்க bங்கிற டேம் 0 வரும். இங்க என்ன கிடைக்கும், 0 minus c, இங்க 0 minus 1 வரும்ல, ஆமா சார், minus c, அப்ப minus so minus c. அப்ப a ஓட வேல்யூ தெரியும். அப்ப இந்த டேம் ஈக்குவல் பண்ணுங்க, இந்த டேம் ஈக்குவல் பண்ணுங்க. அப்ப என்னாச்சு, c is equal to 1/2 minus 1. c equal to minus 1 minus 1/2. சரி, இப்ப ரெண்டு வேல்யூ கண்டுபிடிச்சது. மூணாவது வேல்யூ எப்படி கண்டுபிடிப்பீங்க, ஆல்ரெடி 0 க்கு போட்டுட்டீங்க, 1 க்கு போட்டுட்டீங்க. இப்போ z taking any value except 1 and 0, ஏன்னா 1 and 0 போட்டுட்டோம். அப்ப z taking any value, எந்த வேல்யூ வேணா போட்டுக்கோங்க. அப்ப ஏதோ ஒரு வேல்யூ எடுத்து போடுங்க. என்ன பண்ணலாம், நம்ம -1 போட்டுக்கலாமா, -1 போட்டு ஈஸி இருக்கும். ஓகே சார், ஏதோ ஒரு வேல்யூ, ஏன்னா ரெண்டு வேல்யூ போட்டாலும் 1 ஆயிடும்ல சார் திரும்ப. ஆமா. அப்ப z equal to -1 போட்டு என்ன கிடைக்கும், ரைட் ஹேண்ட் சைடு என்ன ஆகுது, -1 + 1 ஆகும். அப்ப 2a ஆகுது.
இங்கே -1 அப்ளை பண்ணுறீங்க. அப்போ என்ன ஆகுது? -b + c -1 -1 -2 கரெக்டாமா? -2 ஆமாம் சார். இதை சிம்பிளிஃபை பண்ணணும் நம்ம. இது சிம்பிள் பண்ணிட்டு ஏபி வேல்யூ அப்ளை பண்ணணும். அப்போ எனக்கு 1 ஈக்குவல் So டு 1 equal to 2 into 1/2 ப்ளஸ் மைனஸ் பி வேல்யூ தெரியாது, சி வேல்யூ தெரியும். சி வேல்யூ -1/2 minus 1/2 into -2. இது சிம்பிள் பண்ணுறது இது So 1 ஆயிடும் சார் அது. 1 1 plus ரெண்டு பக்கம் இருக்கிறதுனால இது 0 ஆயிடும் கரெக்டா? ஓகே சார். So minus 2b ப்ளஸ் 2b ப்ளஸ் 2b plus 2b plus 1. ப்ளஸ் 1. அப்போ இது b ஈக்குவல் டு b is -1/2. equal to -1/2. ஓகே, ஏபிசி கண்டுபிடிச்சிட்டோம். கரெக்டாக ஏபிசி கண்டுபிடிச்சிட்டோம். ஏதாவது டவுட் இல்லாமா? ஏபிசி கண்டுபிடிச்சிட்டோம்ல. கண்டுபிடிச்சிட்டோம் சார். இப்போ எடுத்து அதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணுவோம்ல சார். இந்த 2 அதை வந்து ஸ்மால் y of nல சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அதை இங்கே இருக்குது இந்த இடத்துல அப்ளை பண்ணணும். அப்போ ஏவோட வேல்யூ 1/2 பிசி y of n அப்படியே வந்துடும் சார். ஓகே, 2 வெளியே இருக்குது மறந்துடாங்க. அப்போ y of n = 2 வெளியே இருக்குதுமா. 2 into z இன்வர்ஸாக ஸ்பிளிட் அப் பண்ணிக்கலாமா? 1/2 divided by z minus மைனஸ் 1/2 வெளியே வச்சுக்கோங்க. z இன்வர்ஸாக z டிவைடட் பை என்ன கிடைக்கும்? அது எதனோட? z. z² + 1 தான். அப்போ 1/2 அப்போ +1 டிவைடட் பை z² + 1 கரெக்டாமா? ஆமாம் சார். ஸ்டெப் புரியுது? எப்படி வந்து புரியுதாமா? ஆல்ரெடி ஒரு வெளியே z இருக்குது. சரி, இந்த ஸ்டெப் இன்னொரு போட்டு காட்டுறேன். ஏன்னா 3 டைம் இருக்குது இல்லை, அதனால தப்பாக இருக்குது. நான் போட்டு காட்டுறேன். ஓகே சார். இப்போ என்னது? இது ஏவோட டைமோடது. இப்போ a ஓட டேர்ம் அது ஓகே சார். bz + c ஓட டைம் நமக்கு வேணும் கரெக்ட்டுங்களா? அப்போ என்னது? ஆமாம் சார். ப்ளஸ் z இன்வர்ஸ் b ஓட வேல்யூ என்ன? ஆல்ரெடி இங்கே ஒரு -1/2. ஆல்ரெடி இங்கே ஒரு z வெளியே இருக்குது கரெக்ட்டுங்களா? z வெளியே ஆமாம் இருக்குது. சார். இப்போ சொல்லுவோம் இது வந்து -1/2 z. நான் சொல்கிறேன் -1/2 z. c ஓட வேல்யூ -1/2 தான் சார். டிவைடட் பை z² + 1 z² + 1. கரெக்டாமா? எனக்கு டவுட் இருக்குமா? ஆமாம் சார். இல்லை சார். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே 2 காமனாக இருக்குது. 1/2 எல்லாத்துக்குமே காமனாக இருக்குது. இங்கே வெளியே 2 இருக்குது. அதனால இந்த 2 எல்லாத்துக்கும் 1/2 கட் ஆயிடும். ஓகே சார். என்ன சொல்லுவாங்க? z இன்வர்ஸ் ஆஃப் z inverse of z z by z minus 1. ஃபர்ஸ்ட் டைம் முடிஞ்சது. ரெண்டாவது டைம் எப்படி ஸ்பிளிட் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா z inverse of இது மைனஸ் இருக்குது. இந்த z வந்து உள்ளே போயிடும். z வந்து ரெண்டுக்குமே போயிடும். இந்த 1/2 ஆல்ரெடி கட் ஆயிடுச்சு கரெக்டாக? இந்த 1/2 ஆல்ரெடி கட் ஆயிடுச்சு. அப்போ என்ன கிடைக்குது? மைனஸ் z இன்வர்ஸ் ஆஃப் z into z என்னடா கிடைக்கும்? z into z z². ஆமாம் சார். ஸோ z² minus z² + 1 கரெக்டுங்களா? அடுத்த டைம் என்ன ஆகும்? மைனஸ் z இன்வர்ஸ் ஆஃப் z டிவைடட் பை z² z² plus 1. ஓகே சார். இதில் என்ன டவுட் இருக்குதாமா? இல்லை சார். இது எல்லாமே டைரக்ட் ஃபார்முலா வந்து கட் எழுதணும். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன ஃபார்முலா? சார் z inverse by 1 சார். வெறும் 1 மைனஸ் அடுத்தது இப்போ z². அதுதான் சொல்லிட்டே இருந்தேன், அடிக்கடி சொல்லிட்டே இருந்தேன். இந்த ஃபார்முலா ஞாபகம் வராது, ஞாபகம் வச்சுன்னு சொல்லிட்டே இருந்தேன். இப்போ ஐடியா சொல்லிட்டு பார்த்துக்குங்க. காஸ் n θ ஃபார்முலா என்ன கிடைக்கும்? z இன்வர்ஸ் ஆகும் z ஓட. அப்போ n θ வர n π/2 வேல்யூ அடிக்கடி அப்ளை பண்ணுவாங்க. n π/2 ஓகே சார். இது அப்போ z² டிவைட் பை z² தான். நல்லா பார்த்துக்க, மேலே z² கீழே z² இருந்தால் காசோட ஃபார்முலா. மேலே கீழே வந்து z² வந்து சைனோட ஃபார்முலா. சைனோட ஃபார்முலா. ஓகே சார். அப்போ என்னாச்சு? காஸ் n π/2 மைனஸ் sin n π/2. n π/2. ஃபார்முலா மட்டும் நான் வந்துச்சுன்னா z டிரான்ஸ்ஃபார்ம், லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம், ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் மேக்ஸிமம் வரும். அது லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்மும் அந்த ஃபோரியர் z டிரான்ஸ்ஃபார்ம் தான் நிறைய ஃபார்முலா இருக்குது. ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் வரைக்கும் நம்ம டெரைவ் பண்ணி தான் கொண்டு வரக்கூடாது. பட் இதுக்கு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இதுக்குலாம் நம்ம டேரெக்டாக ரிசல்ட் தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் ப்ராப்ளம் ஈஸியாக இருக்கும், கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கு நீ 2-3 டைம் ஃபார்முலா மட்டும் எழுதி பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம்லாம் ஒன்றும் கிடையாது.
நம்ம லாக் ஆகிடும். சரிங்களா? ஓகே. சரி, அப்போ இது நான் ஹோமோஜினியஸில் கொஞ்சம்